உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி பிரதேசத்தில் வந்து இப்போ நிற்கிறோம். இந்த செம்மணி பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு அழகான ஒரு இடம் என்று கூட சொல்லலாம். என்ன சொன்னால் நடுவான ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்வெளிகள், ரெண்டு பக்கமே வயல்வெளிகள், நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லி அதோட யாழ்ப்பாணத்துக்கு ஒரு இந்த பனைமரங்களோட வந்து அழகாக வந்து காட்சி அளிச்சு இருக்குது. உண்மையிலே வந்து இந்த காலமை பொழுதுல பின்னேரங்கள் எல்லாம் வந்து இந்த ரோட்டால போய்க்கில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு தூரம் வந்து இது வந்து ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது என்பதை தாண்டி இதுக்கு பின்னால் வந்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்து இன்று வரைக்கும் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனித புதைக்குழிகள் தொடர்பான விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த செம்மணி பிரதேசம் அதுக்குரிய ஒரு பிரதேசம் தான். இந்த மனித புதைக்குழி வந்து இந்த செம்மணி பிரதேசத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அது வந்து இலங்கையினுடைய பல்வேறு விதமான பிரதேசங்களில் குறிப்பாக தமிழர் பிரதேசங்கள் எல்லாம் கூட குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட இந்த மனித புதைக்குழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான பல சர்ச்சைகள் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த தமிழ் மக்கள் வந்து இந்த மனித புதைக்குழிகளை வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், குறிப்பாக வந்து முரண்பாட்டு காலப்பகுதிகளில் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளோட வந்து தொடர்புபடுத்தி அதை வந்து பார்க்கறதால வந்து இந்த புதைகுழிகளில் வந்து கிடைக்கப்படுகின்ற இந்த மனித எலும்பு எச்சங்கள் வந்து யாருடையது என்கின்ற கேள்விகள் எல்லாமே வந்து இங்கே எழுந்து கொண்டிருக்கு. குறிப்பாக வந்து 1996ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து 1999ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் தான், அந்த காலப்பகுதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த பெரும்பாலான சர்ச்சைகள் இந்த செம்மணி பிரதேசம், அதாவது செம்மணி மயானத்தில் இருக்கிற அந்த புதைகுழி சம்பந்தமான சர்ச்சைகளை அதிகமாக ஏற்படுத்தின ஒரு காலப்பகுதி என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த பகுதி வந்து இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த காலப்பகுதியில் வந்து இருந்தது. அதனால வந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலப்பகுதியில் 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த செம்மணியுடைய அந்த மனித புதைகுழியை வந்து தொடர்பான பிரச்சனைகளை வந்து மேலும் வந்து வலுப்படுத்தினு சொல்லலாம். அதில் முதலாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த காணாமலாக்கப்பட்ட மக்களுடைய குற்றச்சாட்டுகள். ஏன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து இந்த தமிழக பிரதேசத்தில் காணாமலாக்கப்பட்ட மக்கள் வந்து எங்கே, தங்களுடைய பிள்ளைகள் எங்கே என்கின்ற கேள்விகள் வந்து வரைக்கல. சில வந்த தகவலின் அடிப்படையில் வந்து இந்த செம்மணி 6ஆம் ஆண்டு கால பகுதிகள் வந்து முன்வைக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கிருசாந்தி என்கின்ற ஒரு பிள்ளை மற்றும் அவருடைய குடும்பங்கள் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நடந்த பிரச்சனைகளில் வந்து நடைபெற்றது. அது தொடர்பான விசாரணைகளும் வந்து இங்கே வந்து நடைபெற்றதுன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த குற்றத்தில் வந்து ஈடுபட்டிருந்த அந்த நபர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதில் வந்து இங்கே வந்து தான் அவர்கள் புதைக்கப்பட்ட என்ற தகவல் வந்து கிடைக்கப்பட்டு 1999ஆம் ஆண்டு கால பகுதிகளில் வந்து இந்த செம்மணியில் வந்து அவர்கள் வந்து அந்த ஒரு தோண்டுதல் முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். அப்படிகள் வந்து 15 உடல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த உடல்கள் வந்து யாருடையது என்ற கேள்விகளும் வந்து இன்று வரைக்கும் வந்து இருந்து கொண்டிருக்குது. அதோடு அந்த விசாரணைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 15 உடல்கள் மட்டும் இல்லை, இங்கே வந்து 300க்கும் 600க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து இருக்கின்ற வாக்குமூலங்கள் கூட அந்த குற்றவியலாளர்களாக வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இன்றைக்கு இந்த நேற்று முந்தைய தினம் இங்கே நடைபெற்ற சில சர்ச்சையான விஷயங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் வந்து மின்சாரத்தில் இயங்குகின்ற அந்த தகனம் செய்கின்ற ஒரு கற்று அமைப்பு வந்து அவர்கள் நிர்வகிக்கின்ற போது ஒரு தோண்டி இருக்க நிலத்தை அந்த தோண்டியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில மனித எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுடலை என்று சொல்லி சொன்னாலே மனித எச்சங்கள் வந்து கிடைக்கிறது வந்து பலமை தான். அப்படி இருந்தாலும் கூட இங்கே வந்து எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு என்று சொல்லிக்கலாம். என்ன செஞ்சிருக்கோம், நிர்வாகத்திட்ட போயிட்டு கேட்டிருக்கணும் இப்படி ஒரு கிடைச்சிருக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி. அப்போ நிர்வாகம் போய் பார்க்கல தாங்கள் இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு புதைத்தல் செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளல. ஏன்னா நாங்கள் இது வந்து ஒரு இந்து மயானம், இங்கே வந்து கூட அதிகமாக வந்து எரிக்கிற செயற்பாடுகளை தான் செய்யணும். அப்படி புதைக்கிற செயற்பாடு இருந்தால் கூட அதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வந்து வச்சுக்கணும், அங்கே தான் நாம் செய்யணுமா. இந்த சூழலின் பின்பகுதியில் வந்து அதை செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதால் என்ன செய்யணும், இந்த மக்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே கூறப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்குரிய அந்த கோயில்களோடது இதை வந்து தொடர்படுத்தினா இது ஒருவேளை அந்த மனித புதைக்குழிகளோட தொடர்பட்டதாக இருக்குமான்னு சொல்லி இன்றைக்கு 2025ஆம் ஆண்டும் மறுபடியும் இந்த செம்மணி இந்த மயானம் பற்றின ஒரு சர்ச்சை வந்து இது கிளம்பி இருக்குது. நாங்கள் அதைத்தான் இன்றைக்கு பார்க்கறதுக்கு வந்து வந்தாங்க. போயிட்டு அது தொடர்பான விரிவான விஷயங்களை பார்க்க முடியாத காரணம் அந்த போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் உள்ள பூவை கிடைச்சா நாங்கள் அதையும் கொண்டே காட்டுவோம். ஆனால் இப்போ வந்து போக முடியாது. அதோட நாங்கள் இந்த இடத்தையும் எப்படி இருக்குது, இன்றைக்கு அந்த செம்மணி என்றது விட சர்ச்சைக்குரிய செம்மணி என்ற அந்த இடம், அந்த பகுதி எப்படி இருக்குது என்று சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் வந்து நாங்கள் அதையும் வந்து பாருங்கள். செம்மணி பிரதேசம் வந்து இப்போ எப்படி இருக்குது என்று சொல்லி பாருங்கள். 2 பக்கமே வயல்கள் இருக்குது. மேலே ஒரு அழகான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைக்குரிய அந்த சுடலை வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் அந்த சுடலை. இந்த சுடலினுடைய இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியுது, இந்த பகுதியில் அந்த மனித எச்சங்கள் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து இந்த ஏனையன் ரோட்டால் யாழ்ப்பாணத்துக்கு வந்து 2 வழி வந்து இருக்குது. இந்த இடையாள மூலம்னு சொல்லியிருந்தோம். நாங்கள்
அப்படியே கல்லியங்காட்டுக்கு போய் நல்லூருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த நல்லூருடைய ஒரு பெரிய வளைவு வந்து அமைச்சிருக்கோம். அதெல்லாம் இந்த செம்மணி ரோட்டெல்லாம் நாங்கள் போகலாம். நாங்கள் பேக்கே பார்த்த அந்த செம்மணி சூழலை, அந்த விஷயங்கள், அந்த இடம் வந்து எப்படி இருக்கு, அந்த பாதை வந்து எப்படி இருக்கு, ஒரு வரையான ஒரு பாதைன்னு சொல்லி சொன்னோம். அந்த பாதை 2 பக்கம் வந்து பனையால் வந்து சூழப்பட்டிருக்குன்னு சொல்லி பனைமரங்களோடு எப்படி இருக்குன்னு சொல்றதை நாங்கள் பார்த்து கொண்டு போய் அப்படி அந்த காணொலியை பிடிக்கலாம் நினைக்கிறேன். வாங்க போவோம். ரெண்டு பகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூட வந்து நீர்நிலைகள் தான். மழை காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரோட்டுக்கு நேராலாம் நீர் தண்ணி வந்து ஓடும் இந்த இடத்துல. அதோட சில பகுதியில் எந்த பகுதியிலும் நாங்கள் வந்து மழை காலங்களில் மீன் எல்லாம் பிடிச்சிருக்கோம். ஒரு ஜப்பான் மீன் எல்லாம் இந்த இடங்களில் தருவாங்க.